காலை வணக்கம். திருப்பூரிலிருந்து வழிகாட்டி ஜோதிடர் குரு எஸ் சந்திரன் பேசுகிறேன். இந்த வருடம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2024 புதன்கிழமை குரு பெயர்ச்சி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செல்கிறார். கடகராசி, அதாவது கோடீஸ்வர யோகம் பெறும் கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது என்ற பொதுவான பலனை பார்ப்போம். கடகராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதாவது இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கிறது. இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் யார்? பொதுவான பலன், அதாவது குரு பகவான் என்பது 6-9 குடையவர். அவர் பார்த்திங்கன்னா பிரச்சனையும் அவரே கொடுப்பார், சால்வ் அவரே பண்ணி விடுவார். அதுதான் குரு பயிற்சி கடகராசிக்கு உண்டானது. ஏன் கடகராசிக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, அவர் கடகத்தில் தான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற குரு பகவான் கடகத்துக்கு 11ஆம் இடமாகிய ரிஷபராசிக்கு செல்கிறார். அந்த இடத்துல கடகராசிக்கு உண்டான சந்திர பகவான் மனோகாரகன் அவர் பார்த்திங்கன்னா உச்சம் பெறுகிறார். அந்த வீடு சுக்கரனோட வீடு. அப்போ மூணுமே ரொம்ப சிறப்பான ஒரு அம்சத்தை பெறுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு 11ஆம் இடத்துல உட்கார்ந்து கடகராசிக்கு 3ஆம் இடத்தையும், கடகராசிக்கு 5ஆம் இடத்தையும், கடகராசிக்கு 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அப்போ கடகராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்றது நல்ல ஒரு முயற்சி, அதாவது காற்றுற போதே தூற்றுக்கல என்பது மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த வருஷத்தை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமையை அவங்க அடையலாம் இந்த குரு பயிற்சியில். ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரி கடகராசிக்கு நல்லா இருக்குது, நம்ம சும்மா இருந்தால் நடக்காது. கண்டிப்பாக ஒரு முயற்சி பண்ணுங்கள், ஏதாச்சும் புதிய முயற்சி பண்ணுங்கள், ஏதாச்சும் தொழில் தொடங்குங்க, ஏதாச்சும் புதிய மாற்றங்களை பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை செய்யுங்க. இந்த நேரங்காலங்களை நல்லா யூஸ் பண்ணி இந்த கடகராசிக்காரங்களுக்கு சிறப்பாக வாழ்கிறதுக்கு உண்டான யோகத்தை பெறுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடமாகிய விருச்சிக ராசியை பார்க்குறாரு. 5ஆம் இடமாகிய விருச்சிக ராசியை பார்க்கும்போது அப்போது 5ஆம் இடங்கிறது யோகஸ்தானம். அப்போ 5ஆம் இடங்கிறது நல்ல யோகத்தை கொடுப்பாரு, நல்ல வளர்ச்சியை கொடுப்பாரு. பூர்வீக பிரச்சனை, வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட எல்லா யோகத்தையும் கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. திருமண சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுப்பாரு. அதாவது திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு நல்லபடியாக வரன் கிடச்சி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்குது. ஏன் அப்படின்னா ராசிக்கு 7ஆம் இடம் மகரத்தை பார்க்குறாரு. அந்த மகர ராசி என்பது கடகராசிக்கு 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம் என்பது பார்த்திங்கன்னா திருமண சம்மந்தப்பட்ட யோகத்தையும், அதாவது கணவன் மனைவிக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தாலும் கைகூடி கூடி வாழுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களே எதிரி. ஏன் அப்படின்னா கடகராசி பிறந்தவங்க அவங்களே தான் எதிரி, வெளியெல்லாம் எதிரி தேட வேண்டாம். 4ஆம் இடமாகி சுக்கிர பகவான் அவங்களுக்கு பாதகாதிபதியாக வர்றதுனால அப்போது எல்லாத்துக்கிட்டையுமே கொஞ்சம் பக்குவமாக பார்த்து நடந்துக்கணும். ஏன் அப்படின்னா எதிரி சம்மந்தப்பட்டதை அவங்களே உருவாக்கி அவங்களே மறைஞ்சிருவாங்கண்ணா. நம்ம எந்த விஷயத்துக்குமே ரிஸ்க் எடுக்க வேண்டாம். தனஸ்தானம் கொஞ்சம் அதிகமாக விரயம் பண்ணுவாங்க, பெருமைக்கு செலவு பண்ணுவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி சம்மந்தம் இறக்க குணம் உள்ளவங்க கடகராசிக்காரங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கடகராசிக்கு ஆல்ரெடி உங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துகிட்ருக்குது. அந்த அஷ்டமச்சனினால் நம்மளுக்கு பாதிப்புகள் உண்டு. மனபயம், ஆயுள் பயம், தொழில் பயம், இந்த சம்மந்தப்பட்டதில் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் குரு பகவான் இப்போ வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த அஷ்டமச்சனியோட பாதிப்பு குறைஞ்சிரும். அதனால் அஷ்டமச்சனி சம்மந்தப்பட்டது நம்மளுக்கு பாதிப்பு இருக்குது, இன்னும் ஒரு வருஷம் அஷ்டமச்சனி இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் வேண்டாம். அடுத்தது ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான். அந்த ராகு பகவான் 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். ராகுமார் கொடுப்பவரும் கிடையாது, ராகுமார் கெடுப்பவரும் கிடையாது. ஆனால் கடகராசிக்கு ராகு பகவான் நல்ல விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுவார். அடுத்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கிறார். நம்மளோட முயற்சிகளை தடை பண்ணுவார். முயற்சிகள், அதாவது நம்ம ரிஸ்க் எடுப்போம், ரொம்ப கஷ்டப்படுவோம், ஆனால் அந்த விஷயம் நடக்காது. அப்புறம் நம்ம ஏங்கி உட்காந்துருக்கும்போது கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கு. அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தை கேது பகவான் பண்ணுவார். அதுக்கு பார்த்திங்கன்னா விநாயகர் கோயிலுக்கு திங்களம் போங்க, போய் ஒரு அருகம்புல் மாலை இல்லாட்டி 2 அருகம்புல் வச்சு செதற்காய் ஒன்று உடைங்க. ஏன்னா கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு முயற்சிகளை தடை பண்ணுவார். ஆல்ரெடி கடகராசிக்காரங்க சொல்லப்போனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம், கொஞ்சம் மந்த நிலை இருக்குது. அவங்களுக்கு இந்த கூட்டம், இந்த முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த முயற்சி தானம் தடை பண்ணுறதுனால விநாயகருக்கு வழிபட்டுவாங்க. அடுத்தது ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் 21 வெத்தலை மாலை சாற்றி சாமி கும்பிட்டு வாங்க.
இதை மட்டும் பண்ணிட்டு வாங்க. சனி பகவான் நம்மளுக்கு அஷ்டமச்சி நடக்குது, நம்மளுக்கு பயம் அப்படி இப்படிங்கிறது வந்து சனி பகவான் கோயிலுக்கு போக வேண்டாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது திருநாளார் போகணுங்க, குச்சனூர் சனீஸ்வரன் கோயில் போகணுங்க, அந்த மாதிரி விஷயமெல்லாம் வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு அஷ்டமச்சி நடந்துட்டு இருக்குது, மீண்டும் ஏன் அவர்கிட்ட போகணும்? ஆனால் இருந்தாலும் சனி பகவானை கும்பிடணும், எல்லாருமே சனி பகவானை கும்பிடணும். சனி பகவானை கண்டு பயப்படக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் சுக்கிரன் திசை, குரு திசை, அப்புறம் அந்த சந்திரன் திசையெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா குரு திசை அப்படிங்கிறது 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் நீசமாகிறாரு, 4ஆம் இடத்துல வீடு உச்சமாகிறாரு. அப்போ நம்மளுக்கு சொத்து சோகமெல்லாம் கொடுப்பாரு, ஆனால் இருந்தாலும் தொழில் ஸ்தானத்தை கெடுத்து விட்ருவார். சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. அப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல நீசமாகிறார் காலபுருஷத்துக்கு. அப்போ நம்மளுக்கு கடனை வந்து அதிகப்படுத்துவார், தேவையில்லாத ஆடம்பர ஸ்தலங்களை பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சனி பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10-11 கூடையவர். கண்டிப்பாக நல்ல ஒரு தொழில் ஸ்தானத்தையும் நல்ல ஒரு வருமானத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார் சனி பகவான். அடுத்தது ராக கண்டால பயப்படுறாங்க. ராகுமார் கொடுப்பவரும் கிடையாது, ராகுமார் கெடுப்பவரும் கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்குது. இந்த வருஷத்தை கரெக்டாக பயன்படுத்தி திருமணம் சம்மந்தப்பட்டது நல்லா முயற்சி பண்ணி, நல்லா தொழிலை டெவலப் பண்ணி, நல்லா காசு கப்பு நல்லா சம்பாரித்து நல்லா சேஃப்டி பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க சேஃப்டி பண்ண மாட்டாங்க. ஏன் புதன் வந்து 12 கூடையராக வர்றாரு, ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் இருக்கிறாரு, அவரே 12 கூடையராக வர்றாரு. கொஞ்சம் பயணங்கள் அதிகமாக இருக்குது கடகராசிக்காரங்க. பயணங்கள் போங்க. ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்ட்டு இருக்கிறத விட ஏதாச்சும் வாரத்தில் ஒரு டைமு, மாதத்தில் ஒரு டைமு எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தால் கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகு. ரெண்டாவது பயணங்கள்னால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், பயணங்கள்னால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தி இருக்குது. அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கடகராசிக்கு சிறப்பாக இருக்குது. அதனால் கடகராசிக்காரங்க இந்த வருடம் சிறப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணி எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த வருஷம் நல்ல ஒரு காசு கணக்கு சம்பாரித்து குடும்ப குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு இதாக சேர்த்து வைங்க. நல்லா இருப்பீங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இது பொதுவான பலன் தான். உங்களோட ஜாதக ரீதியாக சில விஷயங்கள் கொஞ்சம் மாறும். உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட போய் உங்கள் ஜாதகங்களை கொடுத்து திசாபுத்தி எப்படி இருக்குது, உங்கள் லக்னத்துக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குது, ராகு பயிற்சி இருக்குது, சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அடுத்தது சிம்மராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பொதுவான பலனை வந்து பார்ப்போம். நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.